இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இங்க சாலமோன் ஞானி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அழகான ஒரு ஆலோசனை நமக்கு தருகிறார். என்னவென்று சொன்னா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இன்னும் அடுத்த நாளில் கழித்து அதுக்கு அடுத்த நாளில் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போகிறோம். புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ, ஒருவேளை நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமா, ஆண்டவர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுப்பாரு, ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார், என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஃபஸ்ட்டு உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது நீ எதிர்பார்க்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற வாக்கு தத்தங்கள், நீ நினைச்சிருக்கிற காரியங்களாக உறுதிப்படும் என்று. தேவப்பிள்ளையில் இன்றைக்கி உங்களை என்னுடைய செய்கைகள் எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்ம ஆட்டிடியூட்ஸ், நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம செயல்கள் எப்படி இருக்குது? ஒருவேளை இந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக நம்ம செய்த செயல்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம எத்தனை பிரியமான ஆண்டவருக்கு காரியங்களை செஞ்சுருக்கிறோம். நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கி நான் தேவனுடைய செய்கையாய் வாழ்ந்திருக்கிறேன்னா, இன்றைக்கி நான் என் செயல்கள் மூலமாக, என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் மூலமாக, என் வாழ்க்கை மூலமாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில், என் ஆட்டிடியூட்ஸில், என் நடைமுறை வாழ்க்கையில் இயேசுவை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன்னா, இயேசுவை நான் வாழ்ந்து காண்பிருக்கிறேன்னா, இயேசுவின் குணாதிசயங்கள், நற்குணங்கள் எனக்குள்ளே வெளிப்பட்டிருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதே போல உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது யோசனைகள் உறுதிப்படும். ஒரு வேளை இதுவெல்லாம் நம்ம என்ன காரியங்களை செய்து கொண்டு வந்து வருதோம், ஒரு வேளை அதில் தவறி இருப்போம்னா இந்த கடைசி நாட்களில் கூட ஆண்டவர்களை ஒப்புவிக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை நானே அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது பழைய சுவாபத்தோடு பழைய காரியங்களோடு போக விரும்பலை, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் அர்ப்பணித்து தெய்வ பிள்ளையில் உங்கள் செயல்களை நீங்கள் இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும் போது நிச்சயமாக சொல்கிறேன், வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஆமே. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறார் பவுல். வாசிக்க கேட்போம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. எத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு நம்பி கொடுத்திருக்கிறார் அல்லவா? உங்களை நம்பி குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார், எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நம்மிடத்தில் நம்பி ஒப்புக்கப்பட்டதில் நம்ம சரியாக காத்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம சரியாக இப்போ ஆண்டவர் கேட்பார், நான் கணக்கு ஒப்புவிக்கணும்ல, நான் சரியாக கணக்கு ஒப்புவிப்பேனா? யோசித்து பாருங்கள் தேவப்பிள்ளையில். இன்றைக்கி உன் செயல்களை காத்துக்கொள், உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆமே. எனக்கு நம்ம காரியங்கள் உறுதிப்பட வேண்டுமெனா, ஒரு புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமெனா, நம்ம செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். ஆமே. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆமென். நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை, நற்குணங்களை, நல்ல குணாதிசயங்களை நாம் என்ன பண்ண, பரிசுத்த ஆவிக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. நீங்கள் வருஷத்தில் ஆரம்பத்தில் பயங்கரமாக இருப்போம், ரொம்ப பரிசுத்தமாக காணப்படுவோம். ஆனால் போக அதில் கொஞ்சம் தவறி விடுவோம். தேவப்பிள்ளையில் நீங்கள் எந்த அளவுக்கு காத்து கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை எதை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஆண்டவர் சமத்தில் ஒப்புவிக்கிடுங்க, அர்ப்பணிங்க. ஆமேன். ஒரு புதிய ஆண்டு நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம்ப்பா. எங்கள் செயல்கள் எல்லாம் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத செயல்கள், ஆண்டவர் நீங்கள் விரும்பாத காரியங்கள் நாங்கள் நடப்பித்திருப்போமானா ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை நம்பி நீங்கள் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே காரியங்களை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போன்னா
எங்களை மன்னித்து ஒரு விஷயம் கூட சுத்திகரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டு எங்கள் யோசனைகளாம் எங்கள் காரியங்களாம் உறுதிப்பட நீங்கள் உதவி செய்யும், ஆசீர்வதியும், கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபையில் கரத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். உங்கள் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.